ஹாய் எல்லாருக்கும். ஸோ என் பேர் யஷ்வந்த், ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. நான் யாருக்கும் தெரியாது நினைக்கிறேன். நான் சார்கிட்ட சொன்னேன், சார் ஏதாச்சும் சீனியர் சார்கிட்ட இந்த மாதிரி ஏதாச்சும் எமர்ஜென்சினா கூப்பிடுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். என்னால் என்ன முடியுதோ கண்டிப்பாக அப்கமிங் ரைட்ஸில் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும், பாதி இருந்தாலும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த நம்ம ஆனகட்டி ரைடு வரும்போது ஏன்னா காலேஜ் படிக்கிறோம், டக்குனு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நான் மேனேஜர் கேட்டேன், எனக்கு 1 வீக் டைம் கொடுங்க அப்படின்னு. இல்லை தம்பி ஃபுல்லாகிடுச்சுன்னா கஷ்டம் அப்படின்னாரு. அவரோட பாயிண்ட்லேருந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. யார் என்னன்னு தெரியாமல் ஒரு ஹெல்ப் பண்ணி தம்பி நீங்கள் போட்டு தம்பி உங்களுடைய அப்போ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது கேள்விப்பட்டிருக்கே தவிர பட் எனக்கு நடந்தது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தேங்க்ஸ் சொல்லலாம் பாருங்க. எனக்கு ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தான் இந்த ரைட்டில் சின்ன பையன் நினச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் ராஜ்குமாரானுக்கும். ராஜ்குமாரானது நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்காரு. நான் முன்னாடி போறேன், அவர் பின்னாடி வராரு. ஆக்சுவலாக ஆர்டிகல் ரைடுக்கு வந்து போயிட்டு இருக்கேன். நான் ஜஸ்ட் அப்போ லெஃப்ட் எடுத்து எனக்கு தாண்டி ஒரு காற்று ஒரு புஷ்ஷு ஆக்சுவலாக போயிட்டு இருக்கும்போது நானே வந்து வாண்டடாக போயிட்டு ப்ரோ நீங்கள் எங்கே ஆணைக்கிட்டு வரீங்களா? ஆமாம் நீங்கள் யார் இருக்குன்னா எவ்வளோ பேசியிருக்கோம். அப்போ நான் ராஜ்குமார். ஓ நீங்கள் தான் ராஜ்குமார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். அப்படி தான் அந்த 2 பேருக்கு பார்த்தாங்க. மெயினாக வந்து இது என்ன அப்படின்னா, நானும் 2-3 ரைடு வந்து அவங்க நேம் சொல்ல விரும்பல. 2-3 ரைடுக்கு வந்து கிளப்பில் வந்து நான் கேட்டிருந்தேன், இதுமாதிரி நானும் இந்தமாதிரி ரைடு பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்னோட பைக் சிசி பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ஏஜ் பார்த்தாங்க. அப்புறம் வந்து அவங்க சொன்ன ஒரு 2-3 வேர்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து எனக்கு ரைடு போகிறதுக்கு மிச்சம் எல்லா குரூப் ரைடும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சரி பரவாயில்ல, சரி நம்ம கோயம்புத்தூர் ரைடு கிளப் யூஸ் பண்ணி கேட்போம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணேன் ஒரு 2 நிமிஷத்தில் ரிப்ளை பண்ணாங்க. எனக்கு சந்தோஷமாகிடுச்சு. சரி பரவாயில்லடா, நம்மளுக்கு தான் வாய்ப்பு எல்லாருக்கும் ரைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஸோ மச். இந்தியன் டெரிட்டரியல் ஆர்மி சர்வீஸ் பண்ணிட்டு இப்போ என்டிஆர்எஃப் வாலண்டியர் கேட்டது வந்து என்டிஆர்எஃப்ன்றது நேஷனல் ரிசர்ச். அப்புறம் நான் மனோஜ் மூலிமா கோயம்புத்தூர் கொஞ்ச நாள் இருந்ததுனால அவங்க கிளப்பில் ஜாயின் பண்ணேன். நான் மேக்ஸிமம் பேட்ரியாட்டிக் ஈவெண்ட்ஸ் ரைட்ஸ் தான் போவேன். இப்போது மனோஜ் கவர்மெண்ட் ஈவெண்ட் ரைடுன்னு சொல்கிறதுனால ஒரு ரைடு வந்து ஜாயின் பண்ணுவேன். வேறு ஃபீட்பேக் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது எல்லாம் நல்லா கஷ்டப்பட்டுருக்கீங்க. அங்கிருந்து வந்தனால இந்த சம்மர் டைமில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. திருப்பி ரிட்டர்ன் பண்ணும்போது பார்த்து சேஃபாக போங்க எல்லாரும். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸ் ரைட்ஸ்லாம் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பேட்ரியாட்டிக் ஈவெண்ட்ஸ்லாம் நிறையா மனோஜ் கூட சஜஸ்ட் பண்ணேன். இண்டிபெண்டன்ஸ் ரைடு அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். பட் அது பண்ணிடலாம் கண்டிப்பாக. கோயம்புத்தூர் இந்த ரைடை பற்றி ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்த மாதிரி இந்த ரைடை பற்றி நீங்கள் காலையில் நம்ம கிளம்பணும், இங்கே வந்து சேர்ந்தோம், அதை பற்றி ஏதாவது ஒரு சஜஷன். எல்லாம் நல்லா கோஆர்டினேஷனாக கரெக்டாக வந்தாங்க. இந்த இஷ்யூ இதே மாதிரி எல்லாரும் யூனிட்டியாக இருக்காங்க. எப்படி சொல்கிறது, இப்போ கோகுலேஷ் வந்து ரொம்ப ப்ரௌட் பண்ணோம். ஆக்சுவலாக ஒன்றுமே தெரியாது, அவருக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. ஒரு மார்ஷல் சப்போர்ட்டுக்கு எங்களுக்கு மார்ஷல் பேக் அண்ட் டீம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஆள் தேவைப்படுறதால டக்குன்னு வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறது கோகுலேஷ் தான். அவன் உண்மை தெரியாது அவருக்கு. பட் ஓகே, ஒரு சில பேர் தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா கூச்சப்பட்டுட்டு ஒரு சில நர்வஸ்க்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவர் தெரியலன்னா பரவாயில்ல, நான் பார்க்க மாட்டேங்கிறது டக்குன்னு எடுத்து ஜாக்கெல்லாம் போட்டு ஓரளவுக்கு அவர் தெரியல கூட முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்கில் இனிஷியல் மட்டும் அவர் கொஞ்சம் லைட்டாக ஒரு இனிஷியல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லைக் எப்படி சொல்கிறது, நம்ம பல்லடம் தாண்டதுக்கப்புறம் வந்து பேக்கில் டைல் பார்க்குறது வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கோகுலேஷ் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ண மாற்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் மணிகண்டன். கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்பெனியோட 5th ரைடு என்னோடது இது. இவ்வளோ தூரம் வரும்போது நானே யோசித்தேன், 50 பேர் இருக்கிறீங்களே எப்படி இது பண்ணுறது, 15 அந்த மாதிரி தான் நாங்கள் பேட்ச் வைஸாக பிரித்து தான் நாங்கள் போயிருக்கோம். அட் அ டைமில் வந்து 50 அந்த நம்பர்ஸை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப இது. நீங்களும் பெரிய இது கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ். நான் வந்து இது செகண்ட் ரைடு. நான் வந்து சோலோ எல்லாமே என் ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்களும் இந்த ரைடு ஸோ எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி. ஹாய் கைஸ், நான் வந்து செல்வின்.
எனக்கு வந்து நேற்று திருநெல்வேலியாக இருந்தாலும் நான் சிபிஐயில் தான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த கம்யூனிட்டி எப்படி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட் ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ணி ஒரு ஆடு அது மூலியமாக ஜாயின் பண்ணேன். முக்கியமாக மனசுமா அவங்க எல்லா டீமுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா எதுவுமே பார்க்காம கண்மூடிதான் சேர்த்துக்கிட்டாங்க. சரி அவங்க கூட ஒரு 4 ரைட்ஸ் நான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். குரூப் ரைடர் பிடிக்காது, எல்லாருக்கும் தெரியும். நிறைய குரூப்பில் பார்ஷாலிட்டி பார்ப்பாங்க, சிசி வயசு சொன்ன மாதிரி. இப்போ அது எதுவுமே பார்க்காம என்னையும் ஒரு ரைட்டராக ரெஸ்பெக்ட் பண்ணி குரூப் கூப்பிட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதை வந்து பதிவு பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் அறிவானந்தம். நான் வந்து கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டியோட செக்ரட்டரியாக இருக்கேன். நான் சொன்னேன்னா சிவானந்த கல்விலேருந்து நான் வரேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு குரூப் ரைடு, அது இல்லாமல் ரைடுனாலே நான் வந்து சோலோவாக போவோம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து ராஜஸ்தான் 2 பேரும் தான் போவோம். மற்றபடி வந்து குரூப் ரைடு எனக்கு வந்து ஆகஸ்ட் 10th அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு சிபிசியில் நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக தான் வந்து அதில் ஒரு பேக்கன் டீமாக நான் சேர்ந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரைடு வந்து அடுத்தடுத்து நாங்கள் எடுத்து நடத்திட்டு இருக்கோம். அப்கமிங் நிறைய ரைட்ஸ் நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அவேர்னஸ் ரைடு அப்படிங்கிற போது ஹெல்மெட் அவேர்னஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்க ரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது. அது எல்லாருமே நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு மட்டுமே வச்சு இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஃபேமிலிக்கோ ஸோ இது வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஹாப்பியாக ஜேர்னி பண்ணுங்கள், போகும்போது சேஃப்டியாக போங்க. வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். பேர் ராஜ்குமார், நான் கோயம்புத்தூர் நல்லாமலத்தில் இருக்கேன். சிபிசி டீமில் செப்டம்பர் மந்த்தில் ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துகிறதா எனக்கு இன்ஸ்டாகிராமில் லிங்க் ஷேர் ஆச்சு. ஸோ நான் பொதுவாக பிளட் டொனேஷன் அதிகமாக பண்ணுறேன். ஸோ அது இவங்க கூட சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா ரூல்ஸ் ரைட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுறதாகும். ஒரு எந்த ரைடு எடுத்தாலும் ஒரு விழிப்புணர்வு செயல்படுத்துகிற மாதிரியான ஃபோக்கஸ் அவங்ககிட்ட எனக்கு இருக்குது. ஸோ அப்படி தான் ஜாயின் பண்ணேன். இது என்னோடய 4th ரைடு. ஸோ அவங்க கூட ஸ்னேகர் ட்ரிஷூர் போயிருக்கோம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூக்கல் போயிருக்கோம். அப்புறம் பைக் ராலி புலிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய 4th ரைடு. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக ஜாப் கிடைச்சி சென்னை மூவ் ஆகிட்டேன். 2 months அங்கே தான் இருக்கேன். ஸோ இருந்தாலும் இந்த ரைடுக்கு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியாகும். ஏர்லி மார்னிங் 4 o'clock தான் கோயம்புத்தூர் ரீச் ஆகி 5 o'clock கிளம்பிடுவாங்க. இப்போ இந்த இன்பிட்வீன் டேஸ்லேயே 2 ரைடு மிஸ் பண்ணிட்டேன். ஊட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸில் கூப்பிட்டு சொல்லி போயிருந்தாங்க. அந்த ஆனகட்டி ரைடு போயிருந்தாங்க. எல்லாமே ஒரு காஸ்ட்டாக தான் பண்ணுறாங்க போது மற்ற கம்யூனிட்டிலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் அடுத்த ரைடில் அவங்க கூட கைட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக ஸ்லீப்பர் ஸ்ட்ரென்த்தும் அதிகம் நான் பார்க்குறேன். ஈவினிங் ஆல், மை நேம் ராஜ்குமார். நான் வந்து சிபிசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பேசுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதே மாதிரி நேற்று காலையில் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேற்று லைக் கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகிற வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ண எல்லா மார்ஷல்ஸ்க்கும் அப்புறம் ரைடர்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். நேற்று பிளான் பண்ண மாதிரி எல்லாருமே வந்து கரெக்டாக வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க எல்லா ரைடர்ஸும் சரி. ஒரு சின்ன இடத்துல பார்த்தா கொஞ்சம் லேகிங் இருக்குது. டிஃபரெண்ட் வந்ததுனால கொஞ்சம் சில லேகிங் இருக்குது. அந்த லேகிங் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலாக வந்து அவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அந்த கேப்பாக இருக்கட்டும் வாட் எவர் என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் சரி அது கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஆக்சுவலாக அது கரெக்டாக நம்ம வர வரைக்குமே வந்து அவங்களோட ஃபாலோ பண்ணலாம் வந்து கரெக்டாக இங்கே ரீச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துருக்கு. ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எப்படி சொல்கிறது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது லைக் அந்த கேப்பாக இருக்கட்டும். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு ஸ்பீடாக போகலாம். அது அவங்களோட தப்பு சொல்ல முடியும். ஏன்னா 125 cc-லேருந்து 900 cc பைக் இருக்கிறதுனால கொஞ்சம் கேப் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கேப் இருக்க செய்யும். அதில் அதே மாதிரி என்னென்னா ஒரு சில பேர் வந்து நான் நேம் சொல்ல விரும்பல, கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். ஏன்னா ரொம்ப வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்பீடாக போகிறதுக்காக நம்ம வரல. ஆக்சுவலாக இங்கே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் என்னன்னா நம்ம ஒரு 50 பேர் கிராஸ் பண்ணி போகிறோம்னா மற்றவங்க கண்ணு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேலே இருக்கா. ஸோ அதுதான் பார்க்கணும். என்ன பண்ணுறாங்க என்ன ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆக்சுவலாக ஸோ அந்த காஸ்ட்டு அந்த நோக்கத்துக்காக மட்டும் தான் நம்ம போகணுமே தவிர கோயிங் ரேஸ் நம்ம வந்து ரேலியாக இருக்க அந்த கான்செப்டில் போகிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம். அதே மாதிரி எப்படி சொல்கிறது லைக் ஃபீமேல் ரைடர்ஸும் வந்துருக்கனால நம்ம அவங்களுக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அந்த ஒரு காஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்லோவாக தான் கொண்டு போகிறோம். லைக் எப்படி ரொம்ப ஸ்லோவாக கிடையாது, ரொம்ப அதிகமாக கிடையாது. ஒரு 50 to 70 அவ்வளோதான் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் எடுக்க வேண்டியது. அது எதனால பார்த்தீங்கன்னா வந்து எங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்கும், எங்கே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும் ஸ்பீடாக போகலாம். நம்ம அந்த இடத்துல ஸ்லோ பண்ணோம்னா ஆக்சுவலாக ஃபுல்லாக ஸ்லோ ஆகிடும். நமக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு வந்து போலீஸ் சப்போர்ட்டாக இருக்க முடியாது. மார்ஷல்ஸ் நம்ம தான் வந்து பார்த்து போயிட்டு இருக்கோம். அதனால் ஒரு சில இடத்துல ஸ்பீடாக போகிறோம்னா அந்த ஸ்பீட் அப்படியே கம்மியாகிடும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதாவது தேர்ட் பேட்ச் அப்படியே ஸ்லோ ஆகிடும். ஆக்சுவலி எந்த காஸ்ட்டாக இப்போ நம்ம வந்திருக்கணும்
நீங்கள் எதுக்காக வந்து ஆக்சுவலாக ரோட் சேஃப்டி அவேர்னஸ், பிளான் ட்ரீஸு, அதே மாதிரி வந்து ஹெல்மெட் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அதை வந்து இப்போ நம்ம எப்படின்னா வந்து இன்றைக்கி ஒரு 3 days 12, 13, 14 இந்த 4 நாளில் முடிஞ்சிடும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து வெளில பக்கத்தில் கடைக்கு போகணும், இங்கே தானே போகிறோம், பக்கத்தில் கடைக்கு தான் போகிறோம், நம்ம ஹெல்மெட்லாம் தேவையில்லை. இது வந்து என்னோட பர்சனலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னோட பெரியப்பா லைக் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 month முன்னாடி தான் எங்களுக்கு வந்து பயங்கரமான இஷ்யூஸ் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் வெளியில் கடைக்கு போனாலும் ஹெல்மெட் போட்டு தான் போக சொல்லுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஹெல்மெட் போடாமல் ஜஸ்ட் பெரியமா பிக்கப் பண்ணி வரும்போது லாரி வந்து கீழே வந்து ஸ்பாட் அவுட் ஆக்சுவலாக. ஸோ அதில் தான் வந்து நான் கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி நம்ம அந்த ரைடாக மட்டும் இல்லாமல் இந்த அவேர்னஸ் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை சார்ந்த எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் போய் சேர்றது தான் வந்து இந்த அவேர்னஸோட முக்கிய டார்கெட்டே அதுதான். ஸோ முடிஞ்சாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி வந்து 50 பேர் இருக்குன்னா அடுத்த ரேலியில் பார்த்தீங்கன்னா அந்த 50 100 ஆகணும், 100 ஆகும், 150 ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டார்கெட்டு. மற்றபடி வரணும் இல்லை. ஆஸ் யூஷுவலாக வந்து பக்காவாக பிளான் பண்ணுற மாஸ்டர்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் சொல்ல விஷயம் மறந்துட்டேன். இதில் ரைடர்ஸ் எல்லாமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு. ரஞ்சித் அண்ணா பார்த்தீங்கன்னா அவர் சைடில் நான் நேற்று மார்னிங் கிளம்ப நமக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டாக்டர் சீனு சார் ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஆஸ் அ டாக்டர் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் இருந்து என்ன பண்ணுவாங்களோ அந்த விஷயத்தை எனக்கு வந்து நவீனுக்கும் செல்வினுக்கும் சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏதோ 40 கிலோமீட்டர் தாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ரைடு விழுந்துட்டான்றதுக்கு நம்மளாம் போயிட்டு இருக்க முடியாது. அவர் சேஃபாக கொண்டு போய் விட்டுட்டா தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த டார்கெட் போயிட்டு இருக்க முடியும். அந்த இடத்துல சிம் சார் இருந்ததுனால ஸோ நம்மளுக்கு அந்த ஒர்க்கு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அதுக்கு அவருக்கு தேங்க்ஸ். அதே மாதிரி கிறிஸ்துப்பா ரஞ்சித் அண்ணன் அவங்க சைட் பார்த்தீங்கன்னா மார்னிங் உங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதே மாதிரி ரவீந்திரன் சார் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃப்ளாக் கேட்டுருக்கோம். ஃப்ளாக் நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எங்கள்கிட்ட ₹1 கூட சார்ஜ் பண்ணாமல் எங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ரவீந்திரன் சார் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு அப்புறம் இது டீமுக்கே பிரச்சனை இருக்கிற மனோஜ், அப்புறம் வந்து சந்தோஷ், எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. சொல்ல வரல ஒரு சஜஷன் தான். என்னென்னா ப்ரோ சொன்ன மாதிரி தான் நம்ம எந்த காஸ்ட்டாக வந்துருக்கோன்றதை யாரும் மறந்துட வேணாம். ஏன்னா இவர் பேக்கெண்டில் மனோஜ் ப்ரோக்கு தெரியும், ராஜ்குமார் ப்ரோக்கு தெரியும், சந்தோஷ் ப்ரோக்கு எல்லாருக்குமே இவர் பேக்கெண்டில் தெரியும். நம்ம மினிஸ்டர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணப்போ ஒரு செகண்ட் கூட அவர் யோசிக்கல, நீ பண்ண நான் பார்த்துக்கிறேன்னு பண்ணி கொடுத்தாருங்க. ஏன்னா நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க ஷெட்யூலே வேறு. அதுக்காக காலையில் முத நாளே வந்து தங்கி காலைல 6 மணிக்கு நம்ம சொன்னது கரெக்டாக வந்து பண்ணி பேக்கப் பண்ணி வச்சுட்டு போனார். கூட வந்து ரைடோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்ன நானும் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து அந்த ஸ்நேகிதம் அங்கே தான் வந்தேன். நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஏன்னா ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு அதுவே வந்து டிரைவிங்க்கு எனக்கு யூஸ் ஆகும். நீங்கள் போகும்போது பண்ணுற விஷயமெல்லாம் நான் தனியாக போகும்போதே நான் சொல்கிறேன். இப்படி ஸ்பீட் பிரேக் போடுறது, அந்த கால் மூமெண்ட், கை மூமெண்ட், அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கே வருது. அது வந்து யூனிட்டியாக பண்ணுறீங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து எதுக்காக பண்ணுறீங்க, அந்த மோட்டிவ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் என்ன, ஹெல்மெட் அவேர்னஸ், அதுக்கப்புறம் இந்த மரம் நடுறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். இங்கே இஸ்லாத்தில் கூட நபிகள் சொல்லியிருக்காங்க, நம்ம இறந்து போகிற ஸ்டேஜில் கூட ஒரு மரம் வளர்த்தா அதோட பிரயோஜனம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இறந்து போகிற ஸ்டேஜில் கூட மரம் வளருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப 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 எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் மேபி ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் வந்து இந்த மாதிரி டிரைவிங் அவேர்னஸில் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் கூட ஜேர்னி இன்னுமே கண்டினியூ ஆகணும். மேபி நிறைய பேர் இந்த மாதிரி இன்னும் வரணும். அண்ட் குட் எஃபெக்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். செம்மையாக பண்ணுறீங்க. ரொம்ப கைண்டாக இருக்கீங்க, ரொம்ப யூனிட்டியாக இருக்கீங்க. அது பெரிய விஷயம். எல்லோரும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எத்தனை வருஷம் ஜாயின் பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பட் வந்து உங்களுக்குலாம் ரொம்ப நல்ல லவ் இருக்குது. அது வந்து நான் நிறைய நாள் கொண்டு போகணும்னு நான் விரும்புகிறேன். எனிவே ஆல் தி பெஸ்ட். எனக்கு ரைடு போகும்போதெல்லாம் என் மிஸ்ஸஸ் வந்து நிறையா பக்கம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திருப்பி நான் சொல்லி தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு தடவை நான் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் கூப்பிட்டு போனேன். அதுக்குள்ளேயே இறங்கிருக்கலாம்ப்பா முடியல. நீங்கள் அடுத்த என்ன வரையான்னு கேட்டால் இல்லை நீங்கள் போய்க்கிறேன். நீங்கள் இவ்வளோ நாள் வந்துருக்கீங்க. அதுதான் கஷ்டம். என் பேர் கோபிநாத். நான் வந்து சாய்பாபா காலனிலேருந்து வரேன். சிபிசியில் வந்து என்னோட 3rd ரைட். ஆக்சுவலி என்னென்னா இது எனக்கு இப்போ ஒரு ஃபேமிலி மாதிரி.
எனக்கு செகண்ட் ரைட்லேருந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி என்னன்னா ஒரு பைக் ரைட்னா வந்து இந்த மாதிரிலாம் கேஜெட்ஸ் இருந்தால் தான் போக முடியும், அப்படி இல்லை நம்ம போனால் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுற மாதிரி தான் என்னோட தாட்ஸ் இருந்துருக்கு. ஆனால் சிபிசி வந்ததுக்கப்புறமா எனக்கு அந்த கேஜெட்ஸ் இருந்தால் தான் ரைடு போக முடியுன்றதை தாண்டி இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு கேஜெட்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும், ஒரு இருந்தால் எவ்வளோ சேஃப்டி அப்படின்றதுலாம் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்க பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இப்போ நான் என் காலேஜ் மேட்ஸ் அப்படி பிடிக்க வச்சுருக்கேன். ஒரு பிஸ்னஸில் தான் வேறு ஜோன் கொடுத்து பழகும். இப்போ இந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஏஜ், நம்ம வந்திருக்க எல்லாருமே ஒரு ஏஜ், ஆனால் எல்லாருமே வந்து ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிறோம். இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ரைடர் ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி அடுத்த ரைடர் நல்லா சீக்கிரம் போக முடியும். அதே மாதிரி சிபிசி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாப்புலராக இல்லாத அளவுக்கு ஒரு சின்ன இதுனா அது மனோஜ். ஏன்னா மனோஜ் நான் ஆஃபீஸ் நிற்கும். மனோஜ் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும். நீங்கள் இப்போ தான் சிபிசி பைக்கர்ஸ் கிளப் அப்படி பேசுங்க. அவன் லோவாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஜெஸ்ஸி வரைக்கும் எல்லாமே அந்த எஃபெக்ட் போட்டு எல்லாமே பண்ணியிருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவன் சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் பண்ணுறது பண்ணியிருக்கான். ஸோ அதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிட வேண்டாம். அது மட்டும் நான் கோகுல் காதல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இது என்னோட தேர்ட் ரைட் தான். அவன் நானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒரே கேங் தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேங்கில் இருந்தால் இந்த கேங் பண்ணலாம். ஸோ எல்லா ரைடும் நான் மிஸ் பண்ணால் வரணுட்டு ஒவ்வொரு ரைடும் வந்துருக்கு. அவரோட வேல்யூ பண்ணுறது எல்லாமே இவரோட சப்போர்ட் தான். ஹலோ, என்னுடைய பேர் ரோஷன். நான் ஈரோட்லேருந்து வரேன். லைவ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சோலோ ரைட்ஸ் அதிகமாக போவேன். ஸோ சிபிசியில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ரைடு மனோஜ் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தது. இதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டேஞ்சர்ஸ் கேம்ப் போயிருந்தேன். ஸோ அங்கே ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆனார். அவர் நாகர்கோயிலில் இருந்தார். இன்றைக்கி அவரை போய் தான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பும் லாங் லாஸ்டிங்காக வரும்னு நினைக்கிறேன். அண்டு சீனு ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ். நேற்று நானும் அவர் தான் நைட்டு ஃபஸ்ட்டு வந்தோம் இங்கே. ஸோ கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார் அவர். ஸோ என்னோட சத்யபிரபு. ஸோ சூப்பரான ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணீங்க. ஓகே, இது வந்து ஜான்லேருந்து பிளான் பண்ணிருக்காங்க. 4 மாதத்தான எஃபர்ட் சும்மா நம்ம சர்வசாதாரணமாக கண்ணில் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கோஆர்டினேட் பண்ணோம், சப்போர்ட் பண்ணோம். பட் எஃபர்ட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்குது. நம்ம சிபிசியோட யூனிக்னஸ் அதுதான். கரெக்டாக கேர் பண்ணிக்கிறாங்க, ஒரு பிளான் பண்ணிக்கிறாங்க, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் நம்ம இன்னும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபீல்டில். ஸோ சூப்பர் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஒரு ஃபீட்பேக் என்னன்னா, நைட் வரும்போது ஹசார்ட் வந்து போட்டுகிட்டே வந்துடுறீங்க. அது மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். யாரும் மென்ஷன் பண்ணல. ரொம்ப கண்ணுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அது ஒரு ஃபீட்பேக்கு. மீதி 2 நான் சொன்னேன், பேட்சஸும் அதுக்கப்புறம் மார்ஷல்ஸும் கேர் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. மற்றபடிக்கு வந்து ஓவராலாக இது வரைக்கும் ஜாலியான ரைடு போனோம். ஆனால் இப்போ வந்து ஒரு நோபல் காஸ்க்காக நம்ம போகும் போது ப்ரௌடாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். என்னோட பேர் அனுப்புமாங்க. இதுதான் ஃபஸ்ட் ரைடு, குரூப் ரைடு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறது வந்து இந்த மார்ஷல் எல்லாரும் இது பண்ணது. நான் ஃபஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அடிக்கிற வெயிலில் நம்ம 60 50 வந்தோமா, அது ரொம்ப கடியாச்சு. இப்படியே போயிடுவோமோன்னு கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்ஷல் ஒரு கோஆர்டினேஷன் நம்ம ஒரு கேப் விட்டுட்டு பேசிட்டு ஆரம்பித்தோம், என்ன எடுத்து 80 போகலாம் அப்படின்னு. அந்த இது அச்சீவ் பண்ணது வந்து மார்ஷலால் தான் பண்ணிச்சு. அப்போ ஒரு என்ஜாய் இருந்துச்சு ரைடிங் போகிறது. அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு. பட் அந்த இடையில ஈவெண்ட் நடந்ததும் மேனேஜ் பண்ண விதம்லாம் செம்மையாக இருந்தது. ப்ளஸ் அந்த கேப் கொஞ்சம் பற்றி பேசினாங்களா, அது ஒரு ஏன்னா அவர் பிரேக் அடிக்கும் போது நானும் எஃப்எம்ல வந்து டக்குன்னு பிரேக் அடித்தேன். எங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகணும். அந்த கேப் இருந்தனால நாங்களாம் பின்னாடி இருந்து இடிக்காமல் இருந்துட்டோம். அதனால கொஞ்சம் கஷ்டம். அதுதான் சொல்கிறேன். அந்த கேப்போட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி எனக்கு ஹாய் எவ்ரிவன், என் பேர் வந்து ஸ்ரீராம். நான் வந்து கோயம்புத்தூர் தான், நேட்டிவ் உடுமல்பேட்டை. எனக்கு குரூப் ரைடு இதுதான் ஃபஸ்ட் டைம். சோலோவாக நான் ஆல்மோஸ்ட் நார்த்து சவுத்து நிறையா கவர் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் வந்து சும்மா ஒரு என்னோடய டைம் பாஸு, என்னோடய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிற ஆசையினால. பட் குரூப் ரைடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இதுவும் வந்து ஃப்ரெண்டு மூலிமா இன்ஸ்டா ஆடு வந்து ஃபார்வர்ட் பண்ணேன். இந்த மாதிரி வந்து எனக்கு சிபிசின்னு ஒன்று இருக்கிறதே தெரியல. அப்புறம் அவன் வந்து ஃபார்வர்ட் பண்ணி இது ட்ரை பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே அப்படி சொல்லி பார்க்கும்போது எனக்கு இம்ப்ரெஸ் ஆச்சு. சரி போய் பார்ப்போம் அப்படின்னா. இதில் ஒரு என்ன அட்வான்டேஜ் நான் பார்த்தேன்னா, நிறையா கான்டாக்ட்ஸ் கிடைக்குது. நம்ம நிறைய பேர் புதுசாக பேச முடியுது, பழக முடியுது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நிஜமாக நான் இதுதான் வந்து லாங்கஸ்ட் ரைடு. அதே மாதிரி 50 மெம்பர்ஸ் இதுதான் ஃபஸ்ட் டைமில் கேள்விப்பட்டேன் சிபிசியில். ஃபஸ்ட் அவங்களுக்கும் வந்து மற்ற கம்யூனிட்டிஸ்க்கும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும், நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் எனக்கு சந்தோஷம் இந்த கம்யூனிட்டிஸ். நித்யானந்தன். ஸோ நான் காங்கேட்லேருந்து வரேன். ஸோ இனிஷியலாக வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து ராஜு அவர்கிட்ட தான் பேசியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ இடையில ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் மனோஜ் அவர் சொன்னார், இல்லை குரூப்பாக தான் போகிறோம், ஆர்கனைஸ் கவர்மெண்ட் இதில் காட்டி. ஏன்னா அது வேல்யூ பாயிண்ட் தான். நம்ம
எல்லாரும் எஃபர்ட் போட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நம்மளுடைய காங்கிரேட்லேருந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணேன். நான் நிறையா இதுவும் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன் குரூப் ரைடு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து 700 பைக்ஸ் நம்ம இது பண்ண கொடிசியா இதில் அதில் தான் மனோஜ் ப்ரோ அதில் இன்ட்ரடியூஸ் ஆனானே தெரியல. பட் நம்ம ஊட்டியில் எஸ்பி ப்ரோக்ராமில் வந்து வாண்டடாக உங்களை நான் மீட் பண்ணேன். நம்ம எஸ்பி இதில் சேஃப்டி அவேர்னஸ் இது பண்ணும்போது, ஏன்னா அது முன்னாடி இன்ஸ்டாவில் உங்களை நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். இது மாதிரி நேப்பரில் ரைடு வருது அப்படின்னு. ஸோ எனக்கு ரைடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து கோயம்புத்தூர் சைடில் ஏதாவது ரைடுனா உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணி இது பண்ணேன். ஆல்ரெடி வந்து ஆனைக்கட்டியும் நிறைய ரைடு போயிருக்கோம் குரூப் ரைடு. பட் இது வந்து நான் அப் அண்ட் டவுன் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். ஸோ நம்ம நிறைய வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். குரூப்பாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு நம்மளுக்கு வியூ தெரியும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லும் இருக்கிறவங்களும் தெரியும், லாஸ்ட்டில் இருக்கிறவங்க தெரியும். ஸோ அப்போ லைன் ஃபார்மாக போகும்போது நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓகே நம்மளும் ஒரே இதில் போயிட்டுருக்கோம். ஸோ அது நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதை ஃபீல் கிடச்சிச்சு. ஸோ அது வந்து ரொம்ப சேஃப்டியாக நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இதே இதில் நம்ம கண்டினியூ பண்ணி போவோம். ஸோ இது வந்து எல்லோரும் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சார் நான் கண்டிப்பாக வரேன். என்னோட செகண்ட் ரைடிங் லோக்கலில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரைடிங் பண்ணோம். பிஎஸ் கிரவுண்டில் வந்து பிடிச்சா அந்த கிரவுண்ட் பார்த்தா நம்ம லோக்கலில் ஒரு 700 பைக்ஸ் மேலே இருக்கும். ஏன்னா அப்போ தெரியல அதோட இது எப்படி இருக்குன்னு. இப்போ லாங்கிங்கும் போது அதோட இது எப்படி தான் பார்க்குறேன். 50 பைக்கர்ஸ் இங்கே இப்போ பார்த்தா புது முகம் தெரிஞ்சிருக்கு, புது ஃப்ரெண்ட்ஸு, வேறு ரூம்மேட்ஸு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் முக்கியமாக எங்களோட தேங்க்ஸ். அப்புறம் அவங்க மூலியமாக நாங்கள் எல்லாமே வந்திருக்கோம் சேஃபாகவும். அப்புறம் ஒருத்தரும் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் அவங்களும் ஒரு லீட் மாதிரி எடுத்துருக்காங்க. முன்னால் போகிறோம் சிக்னல்ஸ் கொடுக்கறதாகட்டும், சயின்ஸ் ஆகட்டும் எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களும் ஒன் ஆஃப் தி லீட் நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்ஸ். நீ இதே மாதிரி ஆகிடும்னா நம்ம எல்லாமே சேஃபாக போகிறோம். முக்கியமாக கியர்ஸ் யூஸ் பண்ணோம். அவ்வளோதான். அதான் லீட் பண்ண என் பேர் அக்ஷர். நான் கிணத்துக்கடவுலேருந்து வரேன். எனக்கு இதுதான் பெரிய ஃபஸ்ட் ரைடு. இதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டில் இதில் மேனேஜ் பண்ணிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் தான் சிபிசியில் நான் ஜாயின் பண்ணி ஒரு இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக எல்லாமே இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆகிடுச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இல்லை, இது எல்லாம் நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடுச்சு. இப்போ பரவாயில்ல, இவ்வளோ பெரிய மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது ஒரு பெரிய விஷயம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வரது ஒரு நல்ல ரவீந்திரகுமார், கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இது திருப்பூர்லேயும் நான் கிளம்புனது திருப்பூர்லேருந்து தான் வந்தேன். ஆக்சுவலாக அன்றைக்கெல்லாம் அங்கே வேலை இருந்ததுனால திருப்பூர்லேருந்து தான் நைட் 12 மணிக்கு திடீர்னு பயங்கர மழை பெஞ்சது. அப்போ மனோஜுக்கு முகராஜ் கூட போட்டுருக்காங்கன்னா காலையில் இப்படியா இருக்கிறது 2 மணி வரைக்கும் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அப்புறம் காலையில் அப்படி கிளம்பிட்டேன். மற்றது சொல்லியாச்சு ஆல்ரெடி. ஆர்கனைசர்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்கேன். என்னோட பேர் சீனு. நான் ஊட்டியிலேருந்து உங்கள் கூட ரைடுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். இது சிபிசியோட என்னோடய ஃபர்ஸ்ட் ரைடு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருக்கிற மெம்பர்ஸ் கூட வேணால் நான் ஒரு சில ரைடில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். மேபி இந்த டீம் கூட இருக்கிறது என்னோடய ஃபர்ஸ்ட் ரைடு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பெரிய டீமில் வந்து என்னை ஒரு மெடிக்கல் சப்போர்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் டீம். ரெண்டாவது இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஷலாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் ப்ரோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் அ ஒரு மெடிக்கல் சப்போர்ட்டாக என்னை எடுத்தது இல்லாமல் ஒவ்வொருத்தரும் என்னை வந்து கூட நீங்கள் பார்த்துக்கிட்ட விதம் ஆஸ் அ ஒன் ஆஃப் த டீம் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ஏஓஜியில் தான் என்னோடய ரைடு நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பாச்சி ஓனர்ஸ் குரூப். ஆக்சுவலாக நான் அதில் தான் சேம் மெடிக்கல் சப்போர்ட்டாகவும் இருக்கிறேன். அதில் 6 வருஷமாக வந்து நான் ரைடிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். சேம் டிவிஎஸ் டீமுக்கு ரேசிங்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். நேஷ்னல் லெவல் நான் ரேஸ் ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ இந்தியாவுக்கு லாஸ்ட் நான் வந்து ஒரு 16 ரேஸ் ஓட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக எனக்கு மேரேஜ் ஆனதுனால கொஞ்சம் இஷ்யூஸ்னால அப்படியே போட முடியாமல் நான் விட்டுட்டேன். சீரியஸாக ஆரம்பத்தில் எல்லோரும் மாதிரியும் வீட்டில் வேண்டாம் போகாத இது பண்ணாத பைக்கு ஃபேமிலியில் அவங்களுக்கு என்னென்னா பைக்குன்னு எடுத்துட்டா பைக் ரேஸ்
அவங்களுக்கு அந்த ரைடுனா என்ன, நம்ம எப்படி போகிறோம், கிளப்புனா என்ன, அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ என்ன ஒரு சில இடத்துல ஒய்ஃபுக்கு புரிய வைக்கலான்னு ட்ரை பண்ணேன். நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த மற்றவங்க மாதிரி வேறு ஹேபிட்ஸ் இருக்கிறது எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஸோ நான் என்ன சொன்னேன், இது என்னோடய பேஷனை கொண்டுட்டுனா நான் மிருகமாகிடுவேன். அதனால் வந்து நான் உன்னை மனுஷனாக நீ நார்மலாக பார்க்கணுமா, இல்லை வந்து நீ என்னை வந்து ஒரு சாதாரண மற்ற ஹஸ்பண்ட் மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறியா ஒரு டே டு டே. ஸோ அதனால் இது பண்ண வேண்டாங்க. ஸோ அதோட அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னோடய லைஃப் நான் அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கு. பட் நான் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ பெரிய குரூப்பில் வர்றோம், குரூப் எப்படி இருக்க போதும், இல்லை எல்லாம் மேபி நம்ம நீட்டாக இருப்பாங்களா, நிறைய சிசிஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக பைக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வரும், மேபி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். பட் ஆக்சுவலாக அந்த டீமில் ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்சது ரெஸ்பெக்ட். நான் பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு ரெஸ்பெக்ட் தான் மைண்ட். யார் வந்தாலும் சரி, அந்த ஓசிசியாக இருந்தாலும் ஐசிசியாக இருந்தாலும் ஒரே விதமாக எல்லோரும் ட்ரீட் பண்ணுறது, எப்படி சொல்கிறது, ஒரு மினி ஃபேமிலியிலே. ஐ ஹோப் இந்த பாண்ட் வந்து எனக்கு எப்போவும் மெயின்டைன் ஆகும். சரவணா துபாயிலிருந்து. துபாயா? நாங்கள் 3 பேர் ஸ்கூலுக்கு இது வந்து எல்லாரும் ஃபஸ்ட் ரைடு சொல்கிறாங்கல்ல, எங்களுக்கு வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து என் வண்டி எடுத்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே இப்போ தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். சூப்பர் வண்டி எடுத்து 12 வருஷம் ஆச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது. அதோட எங்களோட டீம் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 வீலரே க்ளோஸில் அதே லைஃப். ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மெமரிஸை வந்து டெஃபினட்டாக பிரிண்ட் பேக் பண்ணியிருக்கு. இவ்வளோ தூரத்தை வந்து கடக்க முடியுமா? வண்டி தோற்று ரொம்ப நாள் ஆச்சு. ஹெட்செட்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. ஒரு ஃபன்னாக நான் ஒவ்வொன்றும் இந்த க்ளவுஸ் வாங்க போகும்போது, இந்த ஜாக்கெட் வாங்க போகும்போது எனக்கு அதோட நேம்ஸ் எதுவுமே தெரியாது. ட்ரெஸ் லைக்கெட் கூட போனால் வாங்கி கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டேன். ரைட் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வர்றதே எனக்கு தெரியல. ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. தேங்க்ஸ் டு ஆல். நெக்ஸ்ட் இதுதான் நான் நிரஞ்சன் குமார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பேச முதல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கே முதல்ல தேங்க்ஸ் சொல்லி ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி சிபி பைக்கர்ஸ் கம்யூனிட்டி வந்து ஒரு உன்னதமான கம்யூனிட்டி. ஒரு இது ஜஸ்ட் ஜாலிக்காகவோ இருக்கிறதையும் தாண்டி ஒரு நோபல் காசஸ்க்காகவும் தங்களோட உணர்வுகளை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி ரேஸு மரத்தான் ரன் பண்ணுற மாதிரி இவங்க வந்து பைக்கிங் இது வந்து நம்ம வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. முதல்ல வந்து ஒரு பைக்கருங்கிறதுக்கே வந்து நம்ம சொல்கிறப்ப வந்து ஒரு விதத்தில் நம்ம வந்து ஜாலியாகவும் போயிட்டு வருது. ரொம்ப பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கே நாங்கள் வந்து ரொம்ப நாள் இது வந்து தடுமாறிட்டு இருப்போம். ப்ளஸ் ரொம்ப ஈஸியாக செய்ய வேண்டியதெல்லாம் கஷ்டமான நினச்சி பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம வந்து இதான் ஃபஸ்ட் டைம் சிபிசியோட வர்றேன். எனக்கு குரூப்பில் எங்கள் குரூப்பில் வந்தது. அதுக்கப்புறம் கேட்டேன், ராஜ்குமார் பேசினேன். அதுக்கப்புறம் அப்படியே கம்யூனிகேட் பண்ணி உள்ள வந்துட்டேன். ஒரு 50 பேர்னு சொல்லும்போது கண்டிப்பாக எப்படி இருக்குமோ ஒரு பயத்தோடு தான் வந்திருந்தேன். ஆனால் நீட்லி ஆர்கனைஸ். உண்மையாகவே ஹேட்ஸ் டு அந்த மாதிரி நீங்கள் ரூமுக்கு சொன்னீங்க. அது வந்து அதெல்லாம் 50 பேர் கண்டிப்பாக வரும். ஒரு கன்வீனியன்ட்டாக இருக்கும், இன்னொருத்தருக்கு கன்வீனியன்ட். நம்ம வந்து சேஃபாக எல்லாம் சேர்ந்துட்டோம். அதெல்லாம் இங்கே தான் இருக்குது. அது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்குது. அதுவுமே எனக்கு தவிர்க்கலாம். அதெல்லாம் இருக்குது. எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எல்லாமே அந்த சிங்கிள் லைன் ஃபார்மேஷன் வந்தது வந்து யாருமே எங்கேயுமே ஓவர்டேக் பண்ண நான் பார்த்தேன். ஓகே எல்லாருமே வர வரைக்கும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் அப்புறம் தான் கொஞ்சம் மாறி எல்லாம் வந்தது. அதே மாதிரி இப்போ ஈவன் போகும்போது கூட அந்த நம்பர் ஃபார்ம் பண்ணுறோம். அப்படியே அதே மாதிரி போயிட்டு இருக்கோம். எந்த சிக்கலும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெரி மச் ஹாப்பி. ஐ எம் வெரி மச் ஹாப்பி டு பி இன் திஸ் குரூப். எல்லாமே சூப்பராக பண்ணுங்க. மாசல்ஸ் அதே மாதிரி மாசல்ஸ் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் 1000 ரூபா தான் நீ பேடு இது பார்த்து ஜஸ்டிலாம் மிஸ் ஆகலை. நீ பேடு நல்ல ஹெல்மெட் வாங்கிக்கிறேன். நீ பேடு நல்ல ஷூ ஆங்கிள் வளர்த்து ஷூ. இது வரைக்கும் நான் சொல்லலை. இல்லை நாங்கள் ஹெல்மெட் ஷூ மட்டும் வாங்கி சொல்லியிருக்கோம். வாங்கி நீ சொல்லலை. நீ வாங்கினா உங்கள் சேஃப்டி. அப்போ யாரும் நடக்கணும். நம்ம கம்யூனிட்டியே நிறைய பேர் நிறைய மெட்டீரியல்ஸே வாங்கிக்கிறாங்க. அவ்வளோ வாலண்டியர் பண்ணி எதுவுமே சொல்லி வாங்கிக்கிறாங்க. இல்லை இதுலேயே ஒரு அதான் வேறு எங்கேயும் போய் நான் எக்ஸாம்பிளும் உங்களுக்கு நான் வந்து சொன்னால் ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். லைவ் எக்ஸாம்பிள் தான். ஸோ ரெண்டுக்கும் சூப்பர் எஃபர்ட் போட்டிருக்கீங்க. இது போல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெவி டைப் வந்து நம்ம சப்டைல மாதிரி சூப்பராக பண்ணீங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் ரைடு எந்த
கண்டிப்பாக